நான் செம ஹாப்பியா இருக்கேன். வெல்கம் டு த கிரேட் கிரிகாலன் மேட்ச். அப்படிதான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஃபுல் டே. ஸோ இன்னைக்கு பிளான் என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரீஸ்டாக் பண்ணிட்டே வந்து சமைக்க போகிறோம். மெயினாக வந்து இது 2 தான், வேற எதுவுமே பெருசாக நாங்கள் கவர் பண்ணல. ஏன்னா இது 2 தான் நாங்கள் பண்ணினோம். அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிட்டோம். சரி ஓகேங்க. ஃபர்ஸ்ட் வந்து சுண்டல் ஊற வச்சாச்சு நைட்டே. இது வந்து என்னோட சிக்னேச்சர் டிஷ் சன்னா மசாலா தான் வந்து நம்ம செய்ய போகிறோம் இன்னைக்கு. நான் சமைக்கிறதே வந்து சுமாராக தான் சமைப்பேன், எல்லாத்துக்கும் அது தெரியும். பட் ஆனால் இந்த டிஷ் வந்து நான் செஞ்சேன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு நான் இந்த டிஷ்ஷை செம்மையா செய்வேன். அதுக்கு முன்னாடி ஒரு டிப் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து உரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஒரு 1 minute மட்டும் ரன்னிங் டேப் வாட்டர் இல்லை வாட்டர்ல காமிச்சிட்டு அதை வந்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் 1 minute அப்புறம் எடுத்து அதை நீங்க உரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஈஸியா வந்துடும். நீங்க பாருங்க, வீடியோலே காட்டுறேன் எவ்வளோ ஹேசல் ஃப்ரீயா ஈஸியா வருதுன்னு தெரியுதா? ஸோ நான் தேய்ச்சும் காட்டுறேன், எந்த ஒரு பிசுப்பும் இல்லை. அதே மாதிரி தான் நைஸ் ஸ்டிக்கர் ஆகட்டும் இல்லை பேப்பர் மட்டும் ஒட்டின ஸ்டிக்கர் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இதை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் பீல் பண்ணிட முடியும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய இதில் சூடு பண்ணி கத்தி இது பண்ணுறதெல்லாம் பார்த்தேன். ஸோ அவ்வளோ ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்கள் போடவே தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்புறம் சரி வாடி ரெடி பண்ணலாம் அப்படின்னா பைக்கை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கா, சிரிக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எல்லாத்தையும் ரீஸ்டாக் பண்ணலான்ட்டு உட்காந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக என்னோட ரொம்ப ஆசை வந்து இந்த மாதிரி எல்லாமே கிளாஸ் ஜாரில் வந்து இருக்கணும்ன்ட்டு. பெரிய ஜார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஜாரில் தான் நான் முன்னாடியே வாங்கிட்டேன். பட் ஆனால் குட்டி ஜார் வந்து நான் வாங்கல. சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். பட் ஆனால் வந்து ஓகே, திஸ் இஸ் த ரைட் டைம், வாங்க இறங்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்து ரீஸ்டாக் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த குட்டி குட்டி டப்பால வச்சிருந்தேன். நம்ம வீட்டுலலாம் வந்து ஜாம் பாட்டில் வாங்குவோம், அப்புறம் நாட்டி எதனா மருந்து அந்த மாதிரிலாம் வாங்குறதெல்லாம் இருக்கும் இல்லையா, பஞ்சாமிர்த டப்பா, அதுல எல்லாம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு வந்து அது எல்லாத்தையுமே நம்ம மாத்தி அழகழகான கிளாஸ் ஜார்ல மாத்த போறோம். இந்த மிளகாப்பொடி மட்டும் நமக்கு ஆகாது, நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அப்புறம் அவ வந்து அதுக்குள்ள கால் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. சரி கூட நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற பண்ணிட்டு அச்சுன்னு தும்பிட்டு இருந்தேன் நைட்டு வரைக்கும். ஸோ சேட் மக்களே. சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்து உங்க வீட்டுல வந்து நீங்க சொல்லுங்க ஓகேங்களா, எந்த மாதிரி வந்து நீங்க வந்து உங்க வீட்டை அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, ஏன் கிச்சன் இப்படிதான்ப்பா இருக்கணும், இந்த மாதிரி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பேர் ஏமாலாம் எப்படி அப்படின்னா இந்த ஹார்லிக்ஸ் ஜார் தெரியுமா, அந்த காலத்துல எல்லாம் வரும், அதுலதான் ஃபுல்லா எங்க வீட்டுல இருக்கிற ஜார் எல்லாமே கிளாஸ் ஜார்ஸ் தான். எங்க அம்மா கிட்ட இருந்தா எனக்கு அது இன்ஹெரிட்டா ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அது எல்லாமே வந்து காசு கொடுத்து வாங்கினது கிடையாது, எல்லாமே ஹார்லிக்ஸ். அந்த காலத்துல ஹார்லிக்ஸ் எல்லாமே கிளாஸ் பாட்டில்ல தான் வரும். ஸோ அந்த ஜார்ஸ்ல தான் இப்போ வரைக்கும் நாங்க எல்லாமே போட்டு வச்சிருக்கோம். அதை தாண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா வந்து சம்படம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சில்வர் பாத்திரம் இருக்கும்ல, சில்வர் கிடையாது, அது என்ன ரைட்டான வேர்டுன்னு எனக்கு தெரியல, அது என்ன சொல்லுவோம், சில்வர் பாத்திரம் இல்லையா, அதுலதான் வந்து போட்டு வச்சிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து எனக்கு இது 2 தவிர வேற எதுக்கு போனாலும் எனக்கு அவ்வளவு உடன்பாடே இருக்காது. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபைனலா கிளாஸ் ஜார் வாங்கிட்டேன். எங்க அம்மா இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா கேட்பாங்க, என்னவ்வளவு பண்ணி வச்சிருக்கிற, காசை கரியாக்கி வச்சிருக்கிறியா அப்படின்ட்டு. பட் தட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி, நான் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிதான் இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து என் கமெண்ட்ஸ்ல வந்து பரவாயில்ல பிள்ளையா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாக்கு கிட்ட வந்து எனக்கா சப்போர்ட்டுக்கு பேசிட்டு போறீங்க ஓகேங்களா. இன்னொன்னு எனக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனையா இல்ல அது வந்து வரமானு தெரியல, எனக்கு இந்த கிளீன் பண்ணோடனே வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் கூட தூசியாவே இருக்கக்கூடாது. எதனாவது ஒண்ணு வந்து இப்போ நான் போட்டது ரீஸ்டாக்கிங்ல பெருசா வெளியில, ஆனாலும் வந்து அது எனக்கு வந்து கொஞ்சம் கூட ஆகவே வராது, எங்கேயுமே டஸ்ட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து அந்த பாத்திரம் எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து சைட்ல தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த உரிக்கிறோம் இல்லையா அந்த வெங்காயம் எல்லாம் அப்படியே உரிச்சு போடுறதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு ஒரு தட்டமோ இல்ல ஒரு முறத்தோ வச்சு அதுல உரிச்சு போட்டா அது பாட்டு ஈஸியா வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஏன் அதை தேவையில்லாம அந்த கவுண்டர் டாப்ல உரிச்சு போட்டு அதை தொடச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி. ஆனா நீங்க ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் நியூஸ் பேப்பர் போட்டு அதை வந்து பண்ணியிருந்திருக்கணும். பட் ஆனால் அதை வந்து டோட்டலா நாங்கள் 2 பேரும் மாறி பண்ணங்காட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வாங்க சன்னா மசாலா செய்ய போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிராத் இருக்கு இல்லையா, நம்ம வேக வச்சதை வந்து வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க, அதை எடுத்து ஒரு டப்பால தனியா மாத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊத்துறதுக்கு பதிலாக அந்த பிராத் ஊத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டேஸ்டே வேற லெவல்ல இருக்குங்க. சீரியஸா இந்த ரெசிபி நிறைய இடத்துல இருக்குமான்னு எனக்கு தெரியல,
பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன், கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எதுக்கட மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஹம்மஸ் மாதிரி இந்த சுண்டலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறம் வந்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்குள்ளே வந்து எங்கள் ஊர் முறுக்கு வந்து என் தங்கச்சி வாங்கிட்டு வந்திருந்தா, அது செம்ம டேஸ்ட்டாக இருந்தங்காட்டி அது ஒரு 1/2 பாக்கெட் காலி பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறோம், அப்போ நமக்கு வந்து பசிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாருமே நொறுக்கு தண்ணி சாப்பிட்டு தானே சமைப்போம் அப்படின்ட்டு அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். மன்னிச்சிடுங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து மொக்கையா இருந்துச்சுன்னா. அண்ட் போர் அடிச்சுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் யூ போர் யூ ஃபார் 15 minutes ஸ்ட்ரெயிட். இதை அரைச்சி எடுத்து வச்சாச்சா. அதுக்கப்புறம் வந்து அந்தையும் கொஞ்சம் கூட நம்ம கழுவியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் நார்மல் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி அதை அப்படியே மறுபடியும் வந்து மிக்சியில் ஒரு ஜாரில் ரவுண்ட் விட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து ஓரளவுக்கு வாட்டராக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதுலேயே போட்டுக்கோங்க. நீங்கள் திரும்ப கழுவணும்லாம் இல்லை, அதுலேயே வந்து தக்காளி போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிரைண்ட் பேஸ்ட்டாக வந்தாலும் ஓகே, லைட்டாக ஆஃபாக இருந்தாலும் பிரச்சனையெல்லாம் இல்லை. நல்லா நைஸாக தக்காளி அரைக்கணும்னு எந்த நெசசிட்டியும் இல்லை. அதேமாதிரி சுண்டலும் ரொம்ப நைஸாக அரைக்கணும்லாம் இல்லை. உங்களுக்கு எப்படி சாப்பிட தோணுதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி அதை வந்து அரைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல எனக்கு கொஞ்சம் கூட அது இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. உடனே டிஷ்யூ எடுத்து க்ளீன் பண்ணி அவன் சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன் வீட்டு பக்கத்தில் தான் ஏர்போர்ட் இருக்காங்காட்டி வந்து நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஃப்ளைட்டை பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தேன். ஆனால் இப்போ பார்க்குறேன்னு கேட்டால் வந்து அவ்வளோவா பார்க்கறது இல்லை. ஆனால் வந்து இன்னும் அந்த கிரேஸ் இருக்கு. ஃப்ளைட்னாவே வந்து யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. அந்த அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் போகணும், அந்த மேகத்துல நம்ம வந்து நிலத்துல இருந்து மேலே பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் இல்லையா. ஸோ எவ்ரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கண்டிப்பா அந்த ஒரு கனவு இருக்கும். எனக்கும் அது இருக்கு. சரி ஓகேங்க, அடுத்தது என்ன, சமையலுக்குள்ள போகலாம். வெற்றிகரமா வந்து ஆப்ரான்லாம் வாங்கிட்டேன். நான் 2 ஆப்ரான் வாங்கினேன்னு சொல்லணும். இன்னொன்னு யாருக்குன்னு கேட்குறீங்க தானே, எப்படியும் இவன் வந்தா போடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்காக தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஃபைனலா வந்து ஒரு பெரிய போருக்கு ரெடி ஆகிற மாதிரி 2 பேர் வந்து ரெடி ஆயிட்டோம். எப்படி சமைக்க போறோம், என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் கண்டிப்பா டிஷ் செமையா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. நீங்க பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு அதுல வந்து எண்ணெயும் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு அதுல வந்து இந்த பிரியாணிக்கெல்லாம் போடுற மாதிரி இந்த கல்பாசி இருக்குல்ல, கல்பாசி பட்டை அது மட்டும் போடுங்க. வேற எதுவுமே பெருசா போடவே தேவையில்லை எக்ஸ்ட்ராலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபிளேவர் வந்து அந்த பீனட்ஸ் அரைச்சு போடுறீங்க தெரியுமா. ஸோ பீனட்ஸ் இல்லை, அது என்னது சுண்டல் அடிச்சு போறீங்களா, அதுலேயே வந்து உங்களுக்கு இதாயிரும். நான் சைட் பை சைட் ரீஸ்டாக் பண்ணேன். நான் சொன்னேன்ல முன்னாடியே அந்த பெரிய ஜார்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் முன்னாடியே வாங்கினதுதான். மோர் தென் a year இதெல்லாம் வந்து என் கூட இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி செட்டே ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஹைட்டா இருக்கங்காட்டி எனக்கு தெரியவே மாட்டேங்குது. இதை தூக்கி அங்க வைக்கிறது, அதை தூக்கி இங்கே வைக்கிறது, மாத்தி வச்சுக்கிட்டே தான் இருந்தேன். எனக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகவே இல்லாது. ஏன்னா ஹைட்டா இருக்கங்காட்டி எனக்கு எட்ட வேற மாட்டேங்குது. அதனால நான் பெருசா யூஸ் பண்ணாத மாதிரி ஆயிடுச்சு. சில டிஷ் எல்லாம் இந்த கொள்ளு பருப்புலாம் நான் செஞ்சேன், எனக்காவது பாத்துருக்கீங்களா. ஏன்னா அது ஹைட்டா இருக்குங்காட்டி மறைஞ்சு போய் உட்காந்துக்குது. என்னால அதை பண்ணவே முடியறது இல்லை. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. அநேகமா ஸ்டூல் வாங்கி போடணுமோ, சச்சா அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இப்போதைக்கு முடியாது. அண்ட் ஃபைனலா என்னோட ஆசையை வந்து நிறைவேற்றிக்க அந்த சந்தோஷத்துல வந்து பேக்ரவுண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கேன். வாய்ஸ் கரகரன்னு இருக்கும், அதனால வாய்ஸ் ஓவர்ல எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து இன்னொரு விஷயம் நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தது வந்து ரூமெல்லாம் வந்து கிளீன் பண்ணி மாப் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அது நடைபெறவே இல்லை. சரி பரவாயில்ல, இதுவே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 12:30 ஆயிடுச்சு நாங்கள் சமைச்சு முடிக்கும் போது. ஏன்னா ரொம்ப எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி நீட்டா எல்லாமே பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதனால இந்த வெங்காயத்தை அரிஞ்சு குட்டி குட்டியா அரிஞ்சு அதை போட்டுருங்க. அதுல வந்து தக்காளி அதை உடனே வந்து ஊத்திட்டீங்க அப்படின்னா போதும். இஞ்சி பூண்டுலாம் வந்து நான் என்னைக்குமே போட்டதே கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை அதோட ஃபிளேவர் பிடிக்கும்னா போடுங்க. அடுத்ததா என்னடா அது இவ்வளோ பார்த்துருக்கானே, இவ்வளோ ஸ்பூன்ஸ் இருக்குங்க. இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் காசு கொடுத்து வாங்கணும்னு தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. இந்த கேக் வாங்குறது, அப்புறம் வந்து ப்ரௌனிஸ் வாங்குறது, அந்த மாதிரி இப்ப சிவகண்ணன்ல வந்து நாங்க பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வரும்போது வந்து அவங்க எப்பவுமே கொடுப்பாங்க. அந்த கூட வந்து இதா கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான், அதுல இவ்வளோ ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இன்னொன்னு என் ரூம்மேட் ஆகட்டும், தோகை ஆகட்டும், இப்ப கூட அதுதான் கேட்டிருக்கேன் என் தங்கச்சி, ஏன் இவ்வளவு வச்சிருக்கேன், ஒரே ஒரு ஸ்பூன் கொடுக்க மாட்டியா அப்படின்னா, எதுக்குடி நம்ம ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடும் போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதும் கொடுப்பேன்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். அதான் சில்வர் ஸ்பூன்ல இருக்குல்ல அதுல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சேர்ந்தாதான் இத்தனை ஸ்பூன் 1 yearல சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறது அத்தனையுமே. ஏன்னா அது என்னன்னே தெரியலங்க. யூஸ் இட் ஃபார் லேட்டர், என்னைக்காவது நமக்கு யூஸ் ஆகும். ஆனா நம்ம அதை யூஸே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் நான். நீங்களும் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த ஹம்மஸை போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அந்த தண்ணி பிராத் எடுத்து வச்சுக்கணும்ல தனியா, அதையும் வந்து உள்ள ஊத்திட்டு வந்து சும்மா வந்து கிளறிடுங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க பெருசால அது பண்ணவே தேவையில்லைங்க. இந்த ஆப்ரான் எங்களை எப்படி காப்பாத்திருக்குது பாருங்கல்ல. அந்த வெள்ளை ட்ரெஸ் வந்து நாஸ்தியா இருக்கும். அப்புறம் அவ்வளவுதான், யார் துவைக்கிறது? ஐயோ நினைச்சாலே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான்லாம் கொஞ்சம் கூட வந்து இந்த இதெல்லாம் அப்படியே தூக்கி பார்த்ததெல்லாம் போட மாட்டேன். இவெல்லாம் ரொம்ப சுத்தம் பார்க்குற அப்படியே ஊத்திடும்லாம் நினைக்காதீங்க. ஒரு துளி கூட அதுல ஒட்டி இருக்கிறத விட மாட்டேன். நார்மல் தனியும் எதையோ ஊத்தி அதை அலாசி திரும்ப வந்து அந்த குழம்புக்குள்ளேயே ஊத்திடுவேன். அந்த அளவுக்கு ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான். அது என்னமோ அப்படியே வந்து வளர்ந்துட்டேன் நான்.
சப்பாத்தி வந்து ஸ்கிராட்ச்ல இருந்து போடணும் தான் பிளான் பண்ணோம். பட் ஆனா சேட்லி வந்து எங்களுக்கு டைம் இல்லாததால வந்து டக்குன்னு கடையில போய் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல்லான ஹெல்த்தி மீல் கிடையாது, பார்ஷியலி ஹெல்த்தி மீல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து 2 மசாலா போடலாம். ஒன்று வந்து சன்னா மசாலான்னு கடையிலேயே வந்து விற்கும், அதை வந்து எதிர் போடுங்க. இல்லை அப்படின்னா வந்து மாங்காய் இருக்கு தெரியுமா, அந்த மாங்காயை நல்லா காய வச்சுட்டு அதை அரைச்சு அதை நீங்க 1 ஸ்பூன் அதிகமாக போட தேவையில்லை, போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க சன்னா மசாலாவோட ஃப்ளேவரே. அதுக்கப்புறம் வந்து இந்த கரம் மசாலான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வேற எந்த மசாலாவும் நீங்க ஆடே பண்ண தேவையில்லை. இது 3 மட்டும் போட்டீங்கன்னா, உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் போட்டாவே வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா அந்த பிராத் எல்லாம் நிறைய ஊத்திட்டு கொதி விட்டு அந்த எண்ணெய் பட்டர்லாம் லைட்டா பிரிஞ்சு வர நேரத்துல இருந்தீங்கன்னா இன்னும் கூட அந்த ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஆத்தென்டிக்கா வரும். அண்ட் ஹெல்த்தியான ஒரு விஷயமும் கூட. நான்லாம் என்னைக்குமே கடைசியா தான் சுண்டல் ஆட் பண்ணுவேன். ஏன்னா நான் நல்லா வேக வச்சிருவேன்னா, அது ஒரு கடைசி 5 நிமிஷம் கொதி விட்டாலே வந்து அந்த சுண்டல்லே வந்து அந்த ஃபிளேவர் இறங்குற அளவுக்கு வந்து நான் நல்லா மசிஞ்சு போற அளவுக்கே வந்து அதை வேக வச்சிருவேன். ஆனா எங்க டேடிக்கு வந்து அது லைட்டா கிரன்ச்சியா இருக்கணும் அப்படிம்பாரு. ஆனா எனக்கு அப்படி பிடிக்கவே பிடிக்காது. அதான் சொல்லுவேன், பேசாம பாதியில வேக விட்டு, டேடிக்கு வந்து பாதியில வேகாத நமக்கு நல்லா வேக வச்சு கொடுத்துடலாமா அப்படின்னு அம்மாவும் நானும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் கிச்சன்ல. ஏன்னா வீட்டுல ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேரும் வேற வேற டேஸ்ட்ல இருந்தா வேற என்னங்க பண்றது, இதுதான் பண்ண முடியும். பட் சேட்லி எங்க டேடி மட்டும் வேற டேஸ்டா இருக்கங்காட்டி கொஞ்சம் ஈஸியா வந்து பாதியில எடுத்து வைக்கிறது, எங்களுக்கு முழுசா வேக வர்றது, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி, இது வந்து சப்பாத்தி சுட்டு முடிக்கிறதுக்கு டைம் ஆற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்திரத்தை சைட் பை விளக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த கிச்சன் சிங்க்ல பாத்திரம் கிடந்தாலே பிடிக்காது, எனக்கு விளக்கி உடனே வச்சிடணும் அப்படின்னங்காட்டி. இன்னொன்னு கிளாஸ் பாத்திரங்காட்டி தோகை வந்து கொஞ்சம் அவளுக்கு பழக்கம் இல்லாம ஸ்லிப்பரி ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே வந்து விளக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே களத்துல இறங்கிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா அவ வந்து உடனே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பா. ஏன்னா நான் கத்த ஆரம்பிச்சிருவேன், ஏண்டி இது இங்க இருக்குது அப்படின்ட்டு. ஒரு விஷயம் இப்ப மிளகாத்தூள் போடுறோம், உப்பு போடுறோம்னா எனக்கு உடனே அதை எடுத்து அந்த பிளேஸ்ல வச்சிடணும். ஏன்னா அதையே தேவையில்லாம இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அது நமக்கு ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய பேர்டனா இருக்குங்க. சீரியஸா நீங்க அப்பப்ப வந்து அதை எடுத்து வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே கவுண்டர் டாப் ரொம்ப கிளீனா இருக்கும். உங்களுக்கு வந்து திரும்ப அது வந்து ஒரு பெரிய வேலையா இருக்கவே இருக்காது. ஆனா என்கிட்டயும் வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் வந்து இருக்கு. என்னன்னா, பாத்திரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து போட்டுருவேன் நான். அது இப்ப மிக்சில இருந்து உடனே மாத்தி வைக்கணும்னு நினைப்பேன் நான். அந்த மிக்சி அப்படியே யூஸ் பண்றது அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். அன்டின்லெஸ் நான் ரொம்ப ரொம்ப ஆக்குபைடா வந்து இருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப பிஸியான ஒரு ஸ்கெடியூல் அப்படின்னா மட்டும்தான் அதை பண்ணுவேன். இல்ல நான் வந்து இஷ்டத்துக்கு பாத்திரம் எடுத்து போடுவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, பாத்திரத்துக்கு சோப்பு வாங்கியே வந்து நீ வந்து மேடேற முடியாது, வேற உன்னோட சம்பளம் எல்லாம் அதுக்கே உயரும்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா திட்டுவாங்க. பரவாயில்லம்மா, அது என்னமோ எனக்கு தெரியல, அது வந்து அந்த மாதிரி போட்டாதான் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஏதோ சமைச்ச மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்கு அப்படின்னு சொல்லுவேங்க அம்மா. பேசு பேசு, நீ விளக்கும் போது உனக்கு தெரியும் பாரு அப்படின்னாங்க. பட் இட்ஸ் பின் 4 years நான் தனியா அந்த வீட்டுல இருந்து பழகி. ஆனா இப்ப வரைக்கும் அந்த ஹேபிட்டை நான் மாத்தவே கிடையாது. அந்த தனியா அந்த கிளாஸ் பவுல்ஸ்லயும் வந்து செராமிக் பவுல்ஸ்லயும் மாத்தி வச்சு சமைச்சுதான் எனக்கு பழக்கம். ஈவன் தோ இப்பவாவது நான் வந்து வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் யூடியூப்ல. பட் அதுக்கு முன்னாடியுமே நான் அவ்வளோ நீட்டா அது எல்லாத்தையுமே போட்டு வச்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்திருக்கேன். ஸோ அது ஏதோ எப்படியோ எனக்கு அது வந்து எங்கிருந்து இந்த ஹேபிட் வந்துச்சுன்னு தெரியல. மேபி அந்த நீட்னஸ்னால வந்துச்சா அப்படின்னு. பட் தட்ஸ் அ குட் ஹேபிட்னு தான் நான் இப்போ வரைக்கும் நினைக்கிறேன். என்ன பாத்திரம் கொஞ்சம் சரி பரவாயில்ல, விளக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. என் அக்கா எல்லாம் சொல்லுவா, விளக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டி, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி விளக்குறதுல இவ்வளவு ஜாலியான வேலை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்குமெண்ட்டே போய்கிட்டு இருக்கோம். அண்ட் யா ஃபைனலி வந்து எல்லாத்தையுமே அவ சுட்டு முடிக்கும் போது நான் வந்து விளக்கிட்டேன். ஆனா வந்து கழுவுறது மட்டும் அப்படியே வந்து மிச்சம் இருந்தங்காட்டி சரி நீ போய் அங்க வந்து எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றேன். ஏன்னா படம் பார்த்துட்டே சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து ஒரு படம் பார்க்கலாம்னு எடுத்து வச்சுட்டு இருக்கோம். அதனால அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நான் அதுக்குள்ள எல்லாத்தையுமே போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அப்படியே தாட்டி விட்டுட்டேன். மீன்வேல் நான் எல்லாத்தையுமே எடுத்து பிளேட்டிங்லாம் அழகா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன். டேஸ்ட் சீரியஸா பார்த்தேங்க, அவ்வளோ செம்மையா இருந்துச்சு. இது என்னைக்குமே வந்து சன்னா மசாலா வந்து டசன்ட் லெட் மீ டவுன். அது வந்து என்னால கண்ணை மூடிட்டு செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஷ் தான் சன்னா மசாலா. இந்த சுண்டல் இல்லை, நான் வந்து கருப்பு சுண்டல்லே அதை பண்ணுவேன். அது லைட்டா அந்த சுண்டல் வந்து கொஞ்சம் தருன்னு இருக்கும். பட் ஆனா சூப்பரா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நிஜமாலுமே சொல்றேன், செம்மையா இருக்கு. அவுட் ஆஃப் த வேலை என் தங்கச்சி சொல்றா கேளுங்க, சூப்பரா இருக்குன்னு சொல்றா. தங்கச்சிக்கு என்னைக்காவது நம்மள பெருமை பேசியிருக்காங்களா? அவ பெருமை பேசியிருக்காங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு பாருங்க.
அண்ட் 11 படம் தான் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டே பார்க்க ஆரம்பித்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க படம். மறக்காம பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டான கிரைம் த்ரில்லர். நான் ஒரு பெரிய கிரைம் த்ரில்லர் ஃபேனு. நான் வந்து மேக்ஸிமம் கிரைம் த்ரில்லர் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டாக பார்த்துருவேன். அந்த அளவுக்கு ஒரு கிரேஸு. ஸோ மஸ்ட் வாட்ச். எனக்கு தெரிஞ்சது வந்து அமேசான் பிரைம்ல, நெட்ஃப்ளிக்ஸ் ஆஹால இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தால் பாருங்க, அதனால டவுன்லோட் பண்ணி பாருங்க. சரி, நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமா, அதனால டைரி மில்க் வாங்கினாங்க. அது என்னமோ ஒரு மாதிரி தெரியல, அது என்ன மாதிரி எல்லாம் பிரிஞ்சு வந்து கிளாத்ல ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரே சோகமா ஆயிடுச்சு. ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்து டைரி மில்க் சாப்பிட முடியலையே அப்படின்ட்டு. நல்ல வேலை பால்கோவா வந்து ஃபார் அ சேவியர் இருந்துச்சு. அதுவும் வந்து எங்களோட ஃபேவரட் தான். அதனால நல்லா வந்து பால்கோவா சாப்பிட்டு படத்தை நிம்மதியா பார்த்துட்டு சூப்பரா போய்கிட்டு இருந்தேன். ஆனா வந்து இந்த கிளைமேக்ஸ் தாங்க ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் லைட்டா நம்மள, நான் சொல்ல விரும்பல, அது ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸா முடிஞ்சிச்சு. நான் உங்களோட இந்த இதை வந்து கில் பண்ண விரும்பல. அதே ஒரு ஃபார்ம்ல போய் மறக்காம 11 படம் பாருங்க. பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களோட எல்லாத்தோட இதுக்காகவும். ஓகேங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து இது போர் அடிச்சிருக்கும், இல்லை வந்து எவ்வளோ தூரம் என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும்னு தெரியல. நான் விட்டா வல்லன்னு பேசிட்டு இருக்க வேணான்னு என்னைய வாயிழதின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு. ஹோப் ஐ டிடன்ட் போர் யூ ஆல். See you all in the next video.